இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கூட இனியவளே என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள்ள நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நம்மோடு கூட பங்கேற்பதற்காக திருமதி ஃபேட்டிமா செல்வராஜ் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஆண்டவருக்குள்ள. சரிம்மா. இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் முன்னேறி வராங்க. ஆட்டோ ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ஏன் விண்வெளிக்கு கூட போயிட்டு வராங்க. கண்டிப்பா. ஆனா ஃபேமிலி அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு, நிறைய பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. கண்டிப்பா. இதுல இருந்து எப்படி நம்ம வெளிவர முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க எப்படி சக்சஸா வந்தீங்க, அதுக்கப்புறமா ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்த விதத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கண்டிப்பா புஷ்பா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்பொழுதும் கூட என்னுடைய சிறு வயதில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நான் பிறந்து நல்லா எல்லா காரியங்களிலும் ஒழுங்காக ஆலயத்துக்கு போவது, சண்டே கிளாஸ் போவது, அப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக கலந்துக்கிட்டேன். அம்மா ஒரு நல்ல, எங்களுக்கு அம்மா அப்பா நல்ல ஒரு பேக் போனாக பிள்ளைகளை நல்லா இது பண்ணினாங்க. இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தா நான் தான் மூத்த பிள்ளை. எனக்கு 3 தங்கச்சி, ஒரு தம்பி, 5 பேர் மொத்தம். இப்படி இருக்கிறப்போ என்னுடைய 11வது வயதில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் சுவீனமாக இருந்தாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க எல்லா வேலையும் செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு இறந்துட்டாங்க. அப்போது எனக்கு 11 வயது. அது என்ன ரொம்ப பாதிச்சுட்டு, அம்மாவுடைய அன்பு வந்து நான் ரொம்ப அந்த அன்புக்காக ஏங்கின காலங்கள். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி இருக்கிறப்போ ஒரு 7 வருடம் தான் அப்பாவும் இருந்தாங்க. அப்புறம் அப்பாவும் என்னுடைய 18வது வயதில் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நான் மூத்த பிள்ளையாக இருந்ததுனால ரொம்ப ஒரு மனபாரம், ஒரு மன அழுத்தம், ஒரு கஷ்டமாக ஃபீல் பண்ணேன். ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். அப்புறம் ஒரு ஆலயத்துக்கு போவேன், எல்லாம் செய்வேன், ஒரு நடப்பினம் போல காணப்பட்டேன். அப்போ இப்படி இருக்கிறப்போ நான் ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரிஞ்சிட்டோம். நான் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போனேன். அப்போது எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் என்னுடைய அம்மா அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்களுடைய அன்பு இல்லாமல் ஒரு சூழலில் நான் அவங்க வீட்டில் இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு அவங்க வீட்டில் ஒரு 2 வருடங்கள் இருந்தேன், சித்தப்பா வீட்டில். அப்போது என்னுடைய திருமண காரியங்கள் அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ என்னுடைய சொந்தம்தான் எங்கள் வீட்டில். அவங்க வந்து பீகாரில் FMBBயில் அவங்க ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டில் பேசி திருமண ஏற்பாடுகள் பண்ணிட்டு அப்போ சொன்னாங்க எங்கள் வீட்டில், இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவள் போய் பைபிள் காலேஜ் படிக்கட்டும், அப்போ அவளுக்கு ஹிந்தி தெரியும், வட இந்தியாவில் ஊழியம் செய்ய முடியும், இல்லது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி எனக்கு பைபிள் காலேஜ் வந்து அலகாபாத்தில் படிக்கிறதுக்கு ஏற்பாடு ஆகிறது. அப்போ எனக்கு வந்து அலகாபாத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாது, எனக்கு தூத்துக்குடி மட்டும்தான் தெரியும். உடனே நான் என்ன இவ்வளோ தூரம் அனுப்புகிறாங்களே, அப்போ நான் வந்து ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்த காலங்கள். அப்போ என்ன இவ்வளோ தூரம் அனுப்புகிறாங்களே, நான் எப்படி போவேன், எப்படி நான் இருப்பேன்னு எனக்குள்ள ஒரு உள்ள பயம். அப்போ நான் இந்தியா மேப் எடுத்து பார்க்குறேன், அலகாபாத் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அப்போ நான் அதை பார்த்துட்டு சரி இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த வயசில் என்ன ஒரு தோணும் அப்படின்னா, அம்மா அப்பா இருந்தால் நம்மளை இவ்வளோ தூரம் அனுப்புவாங்களா,
நம்மளுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு உடனே தானே இவ்வளோ தூரம் அனுப்புகிறாங்க. அந்த ஒரு இதுதான் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் நான் ஒரு இதில் அப்போ நான் கிளம்புறதுக்கு முன்னாலே எங்கள் பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி, அவங்க ஒரு பாஸ்டரோட மாமியார், அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இம்மா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், நேசிக்கிறார், கண்டிப்பாக நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வ அப்படின்னு சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணாங்க. அப்போ நான் ஒரு அதை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அதை இப்போ இதாக பண்ணிக்கலை. ஸோ கிளம்பி போனோடனே எங்கள் சித்தப்பா என்னை கொண்டு போய் மெட்ராஸில் எஃப்எம்பிபி ஆஃபீஸில் என்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. அப்போ என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்க சேர்ந்து அலகாபாத்துக்கு போகிறாங்க. போய் 2 வருஷம் நான் படித்து முடித்து நான் வந்து எங்களுக்கு 86வது வருடம் எங்களுடைய திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்து பீகாருக்கு நாங்கள் கிளம்பி போகிறோம். பீகார் போனோடனே அது எப்படின்னு பார்த்தா அது ஒரு பயங்கர கிராமம், ரொம்ப இன்டீரியர் பீகார்லே. மேலே வந்து மால்தோ இன மக்கள், கீழே சந்தாலி இன மக்கள், 2 விதமான மக்கள். அப்போ அந்த மால்டோ இன மக்கள் மத்தியில் ஜெயராஜ் அண்ணன்னு சொல்லி ஒரு குடும்பம் மேலே ஊழியம் பார்த்தாங்க. அவங்க மகனும் விஷ காய்ச்சல்னால ஒரே ராத்திரியில் அவங்க இறந்துட்டாங்க. அப்போ மருத்துவ வசதிகள் இல்லாத காலங்கள். இப்போ யாராவது மேலே ஆதிவாசி மக்கள் மத்தியில் அவங்கள உடம்பு சரியில்லைனாலோ இல்லது அவங்க மத்தியில் இருக்கிற மிஷினரியோ யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் அவங்கள கட்டிலில் வச்சு 4 பேர் தூக்கிக்கிட்டு தான் கீழே வரணும், வந்து அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கிறப்போ அவங்க மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு, நாளை காலமே அந்த ஊழியக்காரரை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறப்போ அவங்க அந்த ராத்திரியிலேயே அப்பாவும் மகனும் ஒரே ராத்திரியில இறந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பாதிப்பு, மிஷினரி இதுக்கே ஒரு இழப்பு. அப்படி காலகட்டம். அப்போதான் நாங்கள் அடுத்தபடியாக அந்த இடத்துக்கு போகிறோம். மால்டோ இன மக்கள் டெப்ரிகோல் மலைக்கு நாங்கள் போகிறோம். ஆனால் அந்த அண்ணன் இறந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, யாரையும் மேலே இருக்க வேண்டாம், ஏன்னா மருத்துவ வசதி இல்லை அந்த மக்கள் மத்தியில், மேலே இருக்க வேண்டாம், கீழே இருந்துக்கிட்டு அவங்க போய் மேலே ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மிஷினரி ஸ்தாபனம் முடிவு பண்ணாங்க. உடனே நாங்கள் கீழே சந்தாலி இன மக்கள் மத்தியில் நாங்கள் கீழே இருக்கிறோம். டெய்லி ஊழியத்துக்கு மலை மேலே போகிறப்போ அந்த ட்ராவல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மலை வந்து செங்குத்தராக இருக்கும். அப்போ அதில் நம்ம ஏறும்போது நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. அப்படியே செங்குத்துற மாதிரி மலையில் ஏறி, அப்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ஃபர்ட்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அது கிரிப்பு கிடைக்கும், அவங்க ஏறிடுவாங்க. நாங்கள் பின்னாலே 1-2 லேடிஸ் நாங்கள் ஊழியத்துக்கு போவோமா, சீத்தாப்பழ மரம் நெடுக்காக இருக்கும் அந்த மலையில், அந்த இதை பிடிச்சிக்கிடுவோம், எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக அதை பிடிச்சிக்கிட்டே ஏறி மலை மேலே போனால் அந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் கிருபையில் அப்போ நல்ல ஒரு ஊழியம் செய்ய முடிஞ்சுது. அவங்க வந்து ரொம்ப சமுதாயத்தில் பின்தங்கிய மக்கள், படிப்பறிவு கிடையாது, சாராயம் காய்ச்சி அதை குடிப்பாங்க, அவங்களே பெண்கள் ஆண்கள் எல்லாம் சாராயம் குடிப்பாங்க, ஒரு ஒழுங்கீனமாக இருப்பாங்க, அவங்களுடைய மாரல் லைஃப் வந்து இம்மாரலாக இருக்கும். அப்போது அப்படிப்பட்ட இதில் நாங்கள் போய் அவங்க மத்தியில், எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால, அங்கே அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அவங்க மொழி வந்து மால்தோ, 1-2 பேர் படித்தவங்களுக்கு ஹிந்தி தெரியும். நாங்கள் டேப் ரெக்கார்டரை எடுத்துகிட்டு போவோம், கரண்ட் வசதியெல்லாம் இல்லாத காலங்கள். உடனே டேப் ரெக்கார்டு எடுத்துகிட்டு போய் அதில் அவங்களோட பேசி சம்பாஷணை பண்ணி அதெல்லாம் டேப் பண்ணி நாங்கள் கீழே கொண்டு வந்து நைட்டில் சாப்பிட்டுட்டு கேட்போம், இதுக்கு என்ன சொல்லணும், இதுக்கு என்ன சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் பாரத்தோடு அதெல்லாம் கேட்டு மறுநாள் 1-2 வாரத்தை நாங்கள் மால்தோ கற்றுக்கிட்டு அதை அவங்கள்ட்ட பேசுவோம். பெண்கள்கிட்ட மெயினாக பேசினா தான் அவங்களோட மூவ் பண்ண முடியும். இப்படிலாம் செஞ்சு ஆண்டவர் கிருபையில் அந்த இடங்கள்ல ஊழியங்கள் இது பண்ணிச்சு. ஆனால் நான் எப்போ எனக்கு ஊழிய அழைப்பு எனக்கு கிடைச்சிது அப்படின்னா, நான் அலகாபாத்தில் படிக்கும்போது நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்த நேரம். அந்த அலகாபாத்தில் எல்லா பிள்ளைங்களும் என் கூட இருந்தாங்க, எல்லாருக்கும் வீட்டில் இருந்து லெட்டர்ஸ் வரும், எல்லாரும் அங்கே உள்ள சூழ்நிலைகள், ஏன்னா டக்குன்னு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு யூபி, வேற கிளைமேட்டு, வேற சாப்பாடு, வேற கால சூழ்நிலைகள், எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் பேக் சப்போர்ட் இருந்தது. ஆனால் எனக்கு யாரும் கிடையாதா, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் ஏன் 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 இந்த கொஸ்டின் தான் எனக்குள்ளே இருக்கும். இப்படி இருக்கிற காலங்களில் ஒரு நாள் நான் சேப்பலில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால் ஒரு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியே ஊழியத்துக்கு போனோம், ட்ராக்ஸ் கொடுங்க. அப்போ போகும்போது அந்த கங்கை நதியில் குளிச்சுட்டு அப்படியே இந்த சாதுக்கள் வெளியே வர்றாங்க. அவங்க வந்து என்னன்னா அதில் குளிச்சு அவங்களுக்கு புண்ணியம்
பரலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. அப்போ அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பாரம். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளையே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதை பார்க்குறப்போ இப்படி ஒரு மக்கள் அறியாமையிலையும் இதுலேயே இருக்கிறாங்களே, இவங்க எப்படியாவது ஏசப்பா அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள அந்த பாரம் அப்போ தான் வர ஆரம்பிச்சுது. ஆத்மாக்களை குறிச்சதான ஒரு பாரம். ஏன்னா அந்த சன்னியாசிகள் அவங்களுடைய தலை வந்து முடி அப்படி இருக்கு, கூடு கட்டின மாதிரி இருக்கு. அவங்க அப்படியே அந்த புற்றில இருந்து வந்தவங்க மாதிரி வந்திருக்கிறாங்க, குளிக்கிறாங்க, போறாங்க. அப்புறம் அந்த கங்கை நதியில பிணத்தை கொண்டு வந்து போடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா நேர சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே ஆண்டவர் எனக்குள்ள அந்த ஆத்மீக பாரத்தை கொடுத்தாரு. ஆத்மாக்களுக்காக எனக்கு ஒரு பாரம் கிடைச்சிது. அப்பதான் நான் கொஞ்சம் அந்த என்னுடைய இதுல இருந்து மீண்டு நான் இதுல வந்தேன். அப்படி வர்றப்பதான் நான் ஒரு நாள் சேப்பல்ல, இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் சேப்பல்ல நான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசினாரு. யோவான் 15:16 நீங்க என்ன தெரிஞ்சு கொள்ளல, நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நான் அப்படியே அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆமா ஆண்டவரே, நான் உங்களை தெரிஞ்சுக்கல, அறிஞ்சிக்கல. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் நான் என்னையே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நீங்க தான் இனிமே, எனக்கு அம்மா அப்பா என்னோட எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் என்னையே அர்ப்பணிச்சேன். ஊழியத்துக்கும் என்னை முழுமையா ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன இப்படி நல்ல ஊழியக்காரரோட இணைச்சி அந்த டெப்ரிகோல் மலையில கொண்டு போய் பயன்படுத்திட்டு இருந்தாரு புஷ்பா. ரொம்ப நன்றிம்மா. சின்ன வயசுலயே நீங்க உங்களுடைய தாய் தகப்பனை இழந்து நிறைய சோர்வோடு கூட இருக்கும்போது ஆனா கர்த்தருடைய வசனம் உங்களை பலப்படுத்தி இருக்குது, அப்படிதானே? கண்டிப்பா. அப்போ நம்மளும் கடினமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வரும்போது ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மளை வந்து பலப்படுத்த முடியும் அப்படிங்கிறத எங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா சொன்னீங்கம்மா. அடுத்து நீங்க ஊழியம் செய்த இடங்கள், அவங்களுடைய எப்படிப்பட்ட ஊழியங்களை எல்லாம் நீங்க நிறைவேற்றினீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கண்டிப்பா புஷ்பா. நாங்க அதுக்கப்புறம் இந்த டெப்ரிகோல் மலையில நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு. எங்களை நேர டெல்லி ஃபீல்டுக்கு நாங்க தேவைன்னு சொல்லி எங்களை அங்க அனுப்புனாங்க. அங்க போன உடனே நாங்க டெல்லியில ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ எஃப்எம்பிபில இருந்து எங்களை டக்குன்னு ராஜஸ்தானுக்கு மாத்தினாங்க. ஒரு 3 வருஷம் இருந்தோம். நாங்க டெல்லி பணித்தளத்துல இருந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி ராஜஸ்தான் போங்கன்னு சொன்னோடனே, ஏன்னா அப்போதான் ஒரு 18 பேர் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள வளர்த்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. உடனே நாங்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டோம். எங்கள் ஊழியத்தில் இப்படி டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் உண்டு. உடனே நாங்கள் வெளியே வந்து அப்போதான் விஸ்வானியில் எம்எல்ஏ எங்களை கூப்பிட்டாங்க. உடனே நாங்கள் விஸ்வானியில் ஜாயின் பண்ணி அப்போது டெல்லியில் சேரி மக்கள், அதாவது குடிசை வாழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து அந்த கிருபை கொடுத்தாரு. அது எப்படிப்பட்ட ஊழியம் அப்படின்னு பார்த்தா, எம்எல்ஏனுடைய ஒய்ஃப் ஆனந்தி ஜபசிங் அவங்க வந்து வீட்டில் இருக்கிறம்போது அந்த சேரி பிள்ளைங்க ஓடி வந்து அவங்ககிட்ட ரொட்டி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்பாங்க. அந்த அக்கா கொடுத்துருக்காங்க. அப்போ கல்வி ரொம்ப பின்தங்கிய இது டெல்லியை பொறுத்தவரையில் இந்த குடிசையில் உள்ளவங்க லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க. ஆண்கள் வந்து வெளியே சீட்டு விளையாடிட்டு அவங்க ஒரு குடிச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில இருப்பாங்க. பெண்களுடைய வருமானத்துல அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க. இப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் பார்த்தா 2 பேருக்கு நடுவுல பாதிக்கப்பட்டு சும்மா சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப ஆனந்தி அக்காவுக்கு ஒரு பேர்டன், அவங்களுக்கு ஒரு ரொம்ப பாரம் என்னன்னா, இந்த பிள்ளைகளுக்கு கல்வி அறிவும் வேணும், ஆண்டவரை பற்றியும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வெராண்டால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க இந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வச்சு. அப்போதான் அவங்க நினைச்சிருக்கிறாங்க ஃபேட்டிமா கூப்பிட்டு நம்ம இந்த பொறுப்பை கொடுப்போம், கரெக்டாக செய்வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இது. அப்போ என்ன கூப்பிட்டு அனுப்புனாங்க. எனக்கு ஏற்கனவே சின்ன வயசுலே ரொம்ப ஆசைன்னா நான் டீச்சர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் என்னுடைய சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைனால நான் அதுக்கு என்னை யாரும் அந்த அளவுக்கு கொண்டு போகலை, படிக்க வைக்கலை. ஸோ நான் அந்த வாஞ்சை எனக்குள்ள ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருந்தது. அதான் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆனந்தி ஜபசிங் அக்கா என்னை கூப்பிட்டாங்க, எம்எல்ஏ அக்கா வந்து நான் அதில் போய் அப்புறம் அவங்களோட இணைஞ்சி அந்த ஸ்கூலை நான் முழுமையாக பார்த்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஸ்கூலில் இருந்து நல்லா ஊழியம்
ஊழியமும், அதாவது நம்ம அவங்களுக்கு அந்த நேரம் தேவை கல்வி, எல்லாத்துக்கும் மேல வந்து நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும் இல்லையா? அதை நல்லா செய்ய முடிஞ்சுது அந்த நாட்கள்ல. இன்னைக்கு அந்த வெரண்டால ஆரம்பிச்ச ஸ்கூல் இன்னைக்கு 2500 பிள்ளைங்க ஒரு பெரிய ஸ்கூல்ல டெல்லியில இன்னைக்கு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு அதனுடைய பலனை காண்கிறோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, உங்களுக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆகின அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்க அந்த இடத்துக்கு வந்து போய் ஊழியம் செஞ்சதுனால இன்னைக்கு வந்து பெரிய அறுவடையை அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இதே போல நமக்கும் எப்படிப்பட்ட மாறுபாடான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுல நிலைச்சிருக்கும் போது ஆண்டவர் அதற்குரிய பலனை கண்டிப்பா நமக்கு தருவார் அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்மா. நம்ம டிவி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? இனிய விளை பெண்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் ஆண்டவருக்காக, அதாவது உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம ஓடுறோம், குடும்பத்துக்காக நம்ம வந்து அதிகமா ஓடுறோம், நம்முடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், அது உண்மைதான். ஆனாலும் நம்ம ஆண்டவருக்காக செய்யற சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் வந்து இம்மையிலும் மறுமையிலும் அதற்கு கண்டிப்பா பலன் உண்டு. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். தேங்க்யூம்மா. இன்னைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கை காரியங்களை எல்லாம் எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்க. எங்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. நாங்களும் அந்த பாதையில நடப்பதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நன்றி. தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இனிவலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். குடும்ப பெண்களுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்க்குறதுல ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா குடும்ப ஸ்திரீகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள். ஏன் அப்படின்னா அவங்க மூலமாக அந்த குடும்பம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதுக்கு ஆதாரமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இழுத்து போடுகிறாள் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க சகோதரிகளா, நம்ம ஒருவேளை புத்தி இல்லாதவங்களா இருந்தால் நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வரும், பிள்ளைகிட்ட சமாதானம் இருக்காது, கணவருக்கும் நமக்கும் சமாதானம் இருக்காது. இப்படி புத்தி இல்லாமல் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். புத்தி உள்ளவர்களாக இருக்கும்போது எப்படி ஞானமாக பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லணும், கணவருக்கு எப்படி பொறுமையாக பதில் சொல்லணும், எல்லா காரியங்களுமே, அதுவும் இல்லாமல் சமுதாயத்தில் நம்ம எப்படி புத்தி உள்ளவர்களாக நம்ம நடக்கணும் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரங்களில் தான் இருக்குது. ஆண்டவர் புத்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கும் புத்தி இல்லாதவர்களாய் வாழ்வதற்கும் நம்ம கையில் தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தரை தேடுகிறவர்கள் வந்து சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுதுங்க. இப்போ நீங்கள் கர்த்தரை தேடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் இருக்கும். ஆண்டவருடைய வசனம் அதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தருக்கு ஒரு மனுஷி பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள விசேஷித்த ஞானம் இருக்கும். இதை தான் வேத வசனம் சொல்லுது. இப்போது பைபிளில் வந்து அநேக ஸ்திரீகளை நம்ம பார்க்கலாம், நிறைய காரியங்களில் ஈடுபட்டவங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தவங்க, தன் குடும்பத்தை எப்படிலாம் பார்த்தாங்க, கர்த்தருக்காக எவ்வளோ வைராக்கியம் பாராட்டினாங்க, எல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய அதாவது குடும்பத்தை வந்து சரியான வழியில் நடத்தாமல் பின்மாற்றமாக வழி நடத்தின ஸ்திரீகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வழி தவறி நடந்த ஸ்திரீகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்கள நம்ம பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருந்த அந்த கெட்ட குணங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகக்கூடிய அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆதியாகம புஸ்தகத்தில் உள்ள ஏவாள் அவங்க தான். அவங்க எப்படி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்க, எப்படி ஆண்டவரை விட்டு விலகுனாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஏவாள் வந்து ஆதாமும் ஏவாளும் 2 பேர் தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் முதல்ல பாவம் செய்ய தூண்டப்பட்டது யார் அப்படின்னு சொன்னால் ஏவாள் தான். அவங்க கர்த்தர் 2 பேர்கிட்டையும் ஆண்டவர் அது இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருக்கார், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆதாம் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த காரியங்களுக்கு அவங்க கீழ்ப்படியாதவங்களா போயிட்டாங்க. கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக
அவங்க பாவம் செய்தாங்க, சர்ப்பத்தோட வஞ்சனைக்குள்ளாக அவங்க விழப்பட்டாங்களோ ஒழிய, அவங்க விழுந்ததோடு மாத்திரமில்ல தன்னுடைய கணவரையும் விழ வைக்கிறதுக்கு அவங்க ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பாவம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு வேளை ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் நம்மகிட்ட எப்படிப்பட்ட காரியங்களை பார்த்துருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல அதிகமாக நம்ம வாசிக்கும் போது தெரியும். பாவத்துக்கு விலகி ஓடணும் அப்படின்னு சொல்லி தான் வேத வசனம் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி காமிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஏவாள் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியத்தை செஞ்சதோடு இல்லாமல், கீழ்ப்படியாமல் இருந்தது ஒரு பெரிய குற்றமாக இருந்தாலும், பாவம் செய்கிறதுக்கு தன்னுடைய கணவனுக்கும் அந்த வழியை காட்டி விடுற ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்குறவங்களா மாறுங்க. அடுத்ததான ஒரு ஸ்திரியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், லோத்தோட மனைவி. அந்த லோத்தோட மனைவி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் வருது, பாவம் பெருகின இடம். அந்த இடத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் அப்படி எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவங்க என்ன செய்யலாம், அந்த இடத்த விட்டு போக மனதில்லாமல் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிருங்க, மலைக்கு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லியும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓடுறாங்க. ஆனால் ஓடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள் இருந்த அவங்க விட்டுட்டு போன அந்த பொருட்கள் மேலே, அவங்க இருந்த இடத்தின் மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிரியம். அதை விட்டுட்டு போக அவங்களுக்கு மனதில்லாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதை திரும்பி பார்த்து என்ன செய்கிறாங்க, உப்பு தூணா மாறுறாங்க. ஒருவேளை நம்ம பொருளாசை உடையவங்களா இருக்கோமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அநேக பேர் சொல்லுவாங்க, ஒரு கடைக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனாலும் பெண்களை கூட்டிகிட்டு போனால் ரொம்ப கஷ்டம், அவங்க சீக்கிரமே வரமாட்டாங்க, அவங்களுடைய ஆசை வந்து அதை எடுத்தால் நல்லா இருக்கும், இதை எடுத்தால் நல்லா இருக்கும், இன்னும் அதை எடுக்கணும், இன்னும் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேங்க. ஆனால் நானும் அப்படி இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு வேளை ஒரு ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிக்குதா, உடனே எடுத்துகிட்டு நம்ம தரோம். இந்த ட்ரெஸ்ஸு நமக்கு தகுதியாக இருக்குமா, அது போதும் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம வந்துடுறோங்க. ஆனால் அநேகம் பெண்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிற ஒரு குறை என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்து பொருள் ஆசை அதிகமாக இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா ஆசை வரும், ஒரு பொருளை பார்த்தா ஒரு ஆசை வரும், ஒரு பாத்திரங்களை பார்த்தா ஆசை வரும், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் அதை பார்த்தாலும் ரொம்ப ஆசைப்படுவாங்க, உடனே அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு பயந்தவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஞானத்தினால் நம்ம கைகளால் செய்யப்பட்ட பொருள்களை நம்ம வீட்டில் வைத்து அலங்கரிக்கிறத தான் ஆண்டவர் அது ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஒரு வேளை நம்ம வெளியில் போகிறோம், நிறைய பொருட்களை பார்க்குறோம், நிறைய திங்ஸை நம்ம எடுக்கிறோம். ஆனால் இது எல்லாமே எனக்கு தகுதியானதாக இருக்குமா, என் வீட்டில் இதை வச்சா தகுதியானதாக இருக்குமா, ஒருவேளை மற்றவங்க இடறதுக்கான காரியத்தை ஒருவேளை அந்த பொருள் மூலமாக வருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். பொருட்கள் வந்து நமக்கு அவசியமானது தான். ஆனால் அதில் அதிகமாக நம்ம சேர்க்கறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லவே இல்லை. இருக்கிறது அன்னன்னைக்குரிய தேவைகள், அப்போ நமக்கு தேவைப்பட்ட பொருட்கள் நமக்கு போதும்னு சொல்லி திருப்தி அடைகிறவங்களா நம்ம இருக்கணும். லோத்தோட மனைவியை போல பொருளாசை நிறைந்தவங்களா இல்லாதபடி, ஒருவேளை நம்ம இருக்கிற இடங்கள் மேலே ஒரு கவர்ச்சி உள்ளவர்களாய், மற்ற எந்த காரியத்தை குறித்தும் அளவு கடந்த ஆசைகள் நம்ம எது மேலேயும் அதிகமாக வைக்கக்கூடாது. அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த லோத்தின் மனைவியை போல நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவங்களாக நம்ம இருப்போம். அப்படிப்பட்டதான ஆசைகள், ஆசை இருக்கணும், ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது. தேவையானது மட்டுமே நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படிப்பட்ட ஆசைகளை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதான இன்னொரு நபர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், யோபோட மனைவி. யோபு சன்மார்க்கனும் நீதியுமாய் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவர் என்று சொல்லி அவ்வளோ சாட்சி பெற்றவருடைய மனைவி எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, உங்களுக்கு தெரியாததா? பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட இருந்து இல்லை பிசாசின் இடத்துல இருந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளோ எத்தனை காரியங்கள் வந்தாலும், எல்லா பிரச்சனைகளுமே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி. நமக்கு வரக்கூடிய எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்காமல் எந்த காரியமே வராது அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம நிச்சயம் வைத்து கொள்ளணுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு சொல்லி. நம்மளை சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு இனிமே என்ன நடக்கணும், இதுக்கப்புறம் என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு சொல்லி தெரியாமையா இருக்கும்? கண்டிப்பாக அவருக்கு தெரியுங்க. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், என்ன கஷ்டங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்காமல் எந்த காரியமே நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. யோபுக்கு பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் அனுமதியோடு தான் அந்த சாத்தான் வந்து அவரை வந்து சோதிக்கிறார். அப்படி சோதிக்கிற அந்த சோதனையிலும் கூட யோபு கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவரை சார்ந்து இருக்கிற அவங்க மனைவி எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா? யோபோட மனைவி சொல்றதான அந்த வார்த்தைகள் எப்படின்னா, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை நம்ம மூலமா நம்ம கணவன்மார்கள் வந்து கர்த்தரை பற்றும் விசுவாசத்தோடு நம்மளால் ஒருவேளை அவங்கள நம்ம அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள நம்ம கொண்டு போக முடியல அப்படின்னாலும் கூட, இப்படிப்பட்டதான நம்ம ஆண்டவரை தூசிக்கக்கூடிய காரியங்களை நம்ம வாயினால என்ன செய்யக்கூடாது, செய்ய வைக்கவே கூடவே கூடாதுங்க. ஆமா, ஆண்டவர் இப்போ பார்த்துட்டு தானே இருக்காரு, இந்த கஷ்டங்களை பார்க்க தானே செய்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது எல்லாமே அவருக்கு தெரியதானே செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஒரு நாளும் நம்ம தூசிக்கிறவங்களா இருந்துடவே கூடாது. நம்ம மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவர் கரத்தில் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம கணவருக்காக, மாமனார் மாமியாருக்காக, ஒருவேளை கணவர் கூட பிறந்தவங்களுக்காக ஜெபிக்கிறது நம்மளுடைய முக்கிய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை நம்பி அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்ம கரங்களில் கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை ஒருத்தர் மேலே உங்களுக்கு கோபமோ மனஸ்தாபங்களோ இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களில் நான் ஈடுபடக்கூடாது, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. யோபோட மனைவி அவருடைய விசுவாசம் குறைந்து போகிறத அளவுக்கு பேசுனாங்க. தேவனை தூசித்து ஜீவனை விடுங்க, இவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் இழந்து போயிருக்கோம், இனிமே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து உங்கள் கணவரை பார்த்து திட்டுறீங்களா, உங்கள் மாமனார் மாமியாரை பார்த்து திட்டுறீங்களா, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ வந்ததுனால தான் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளை பார்த்து இந்த கோபத்தெல்லாம் நீங்கள் கொட்டி தீர்க்குறீங்களா? அப்படிலாம் எதுவுமே நடக்காதுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்காத எந்த காரியமே நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இந்த நாளில் யோபோட மனைவியை போல நம்ம இருந்து விடாதபடிக்கு நம்மளுடைய கணவராக இருந்தாலும், மாமியார் மாமனாராக இருந்தாலும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தராக இருந்தாலும், நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் விசுவாசத்தில் அவங்கள நம்ம மேலோங்கி நிற்கக்கூடியவங்களா நம்ம மாற்றணுமே தவிர, ஒரு நாளும் தேவனை தூசிக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருந்து விடவே கூடாதுங்க. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது நல்ல ஒரு பரிசுத்த சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்த்து நல்ல ஒரு கணவனையோ நல்ல ஒரு மனைவியோ ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் அப்படிப்பட்ட பரிசுத்த சந்ததியை பெரும்படிக்கு ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்த இந்த குடும்ப உறவுல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒருவேளை என் பிள்ளைக வந்து நல்ல வழியில நடக்காம இருக்கிறதுக்கு ஒருவேளை நான் தவறான காரியங்களை சொல்லி கொடுத்து, இப்படிப்பட்ட காரியங்களை நீ பேசு, இந்த காரியங்களை நீ இப்படி செய்ய, ஒருவேளை பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நம்ம பிள்ளைங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு நீ சொல்லி தரவே தராதிங்க. உங்க பிள்ளைங்க நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு தாய் தகப்பங்கிட்ட இருந்து தான் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்க வந்தால் எந்திரிச்சு நிற்கணும், பெரியவங்களை அப்படி எதிர்த்து பேசக்கூடாது, அவங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு நீ செய்யணும். நல்ல பழக்க வழக்கங்களை தாயாகிய நம்ம தாங்க சொல்லித்தரணும். மற்றவங்களை எதிர்த்து பேச, சண்டை போட்டுட்டு வா, அவனை அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நம்ம அப்படி சொல்லித்தரவங்களா இருக்கவே கூடாது. ஒருவேளை நம்ம பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு வரலாம், மற்றவங்களோட பொருட்களை திருடிட்டு வரலாம், ஏதோ ஒரு தவறான வழியில் அவங்க விழுந்துட்டு வந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு கூட நம்ம பிள்ளைகளை சொல்லணும், ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறா, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்யக்கூடாது, வசனத்துக்கு புறம்பான காரியம் நம்ம செய்யக்கூடாது, ஆண்டவர் அதுக்கு ஏற்ற தண்டனைகளை கண்டிப்பாக நமக்கு தருவார் என்று சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குடும்ப உறவில் வந்து ஒருவேளை ரிலேட்டிவ் மூலமாகவோ இல்லை இவங்களுக்கு பிடிக்காதவங்க யார் இருந்தாலும் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகளை கூட அந்த பிள்ளைங்களோடு கூட சண்டையோடு கூட மற்றவங்கள விரோதங்களோடு கூட இவங்க விரோதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, பிள்ளைகளும் அப்படிப்பட்ட விரோதவங்களை கூட அவங்க கூட பேசக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, அவன் விழுந்தாலும் பரவாயில்ல அவனை நீ தூக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கெட்ட காரியங்களை பிள்ளைங்களுடைய மூளைகளை திணிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு பிள்ளைகளை கொடுக்கல, ஆண்டவர் நமக்கு பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம பிள்ளைகளை நம்ம நல்ல வழியில் நடத்தணும்னு சொல்லி தான் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட பொறுப்புகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரே ஒரு காரியம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதாங்க. இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம், நம்ம குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மத்தியில் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்,
ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்க்கறது மாத்திரமல்ல, நம்மளுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து ஒருத்தவங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆகாபுடைய மனைவி, ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேல். அவங்க ஏசபேல் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவன் விரும்பின காரியத்தை எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அது அவரால் முடியல. அது மாட்டேன்னு சொல்லி ஒரு நபர் சொன்னதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நாபத்தோடைய திராட்சை தோட்டத்தை கேட்டாரு. ஆனா அவர் தரமாட்டேன், என்னுடைய தகப்பனார் சொத்து, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அமைதியா வந்துடுறாரு. ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே அவருக்கு முக வாடலா இருந்ததை பார்த்து மனைவி கண்டுபிடிச்சு என்ன செய்றாங்க, ஏன் நீங்க எடுத்துக்க கூடாது, கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தவறான எண்ணங்களோடு கூட அதை கொலை செய்யவும் அவங்க துணிகரம் உள்ளவங்களா காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்களாக மற்றவங்களுடைய பொருளுக்காகவோ மற்ற காரியங்களுக்காகவோ துணிகரமான பொய் சொல்றவங்களாகவோ, மற்றவங்களுடைய வாழ்க்கையில துணிகரமான பொய் சொல்றவங்களோ, மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவங்களாகவோ, கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இப்படி தவறான யோசனைகளை சொல்ற மனைவிகளா நம்ம ஒரு நாள் இருக்கவே கூடாதுங்க. ஒருவேளை நம்ம கணவனாருக்கு அந்த காரியத்துல ஒருவேளை கைகூடி வரல, அவங்க விரும்புகிற காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்கு பக்கத்துல நம்ம கூட்டி கொண்டு போகிறவங்களா தான் நம்ம இருக்கணுமே தவிர, மற்றபடி இப்படி தவறதான ஆலோசனைகளை கொடுக்குறவங்கள நம்ம ஒரு நாளும் இருந்துடவே கூடாதுங்க. ஆண்டவர் நம்மளை பார்க்குறார், நம்ம நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறார். நம்ம நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும், நம்ம படுத்திருந்தாலும் தெரியும், நம்ம எந்த சூழ்நிலையில நிற்கிறோம் அப்படின்றது முதற்கொண்டு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்பாக இப்படி துணிகரமான பாவங்களுக்கு ஈடுபடுவதற்கு நம்ம வழிகாட்டுறவங்களா இருந்துடவே கூடாது. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரியே புகழப்படுவாள் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியா நம்ம இல்லாம கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யறவங்களா நம்ம இருந்தோம்னா, நம்மளோட நிலைமையை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரியங்களை பரிதபிக்கக்கூடியவங்களா நம்ம காணப்படுவோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்க ஒவ்வொரு ஆத்துமாக்கள், அந்த ஆத்துமாக்களை சரியான வழியில நம்ம நடத்தி கொண்டு போகும்போது தான் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியா அவங்க மாற முடியும். பரலோக ராஜ்ய பிரஜைகளா அவங்க மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவங்க தவறுகிற காரியங்கள்ல நம்ம சரி செய்யக்கூடியவங்களா நம்ம காணப்படணுங்க. அப்படி ஒருவேளை நம்ம வழி நடத்த தவறணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் அந்த கணக்கு கேட்பாரு. உன்னை நம்பி அவங்கள உங்க கையில கொடுத்தனே, நீ கிறிஸ்துவை அறிந்தவள் என்று சொல்லி உன்னை நம்பி நான் கொடுத்தனே, நீ எவ்விதமா அவங்கள நடத்தின அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற அளவுக்கு நம்ம இருந்துடவே கூடாது. இப்படிப்பட்டதான பாவமான காரியங்களுக்கு தூண்டுதலா இருக்கிறவங்களா நம்ம இருந்துடவே கூடாது. நம்ம பிள்ளைங்க சரியான வழியில நடக்கிறாங்களா, நம்ம கணவர் சரியான பாதையில போறாரா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நம்ம கரெக்டாக அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்ப ஜெபத்துல மட்டும்தான். நம்ம குடும்பமா சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது தான் அந்த இடத்துல அவங்களுடைய எல்லாருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க கர்த்தருக்கு பயந்து எப்படி நடக்கிறாங்க, அவங்களுடைய வழி நடத்துதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு, அவங்களோட யோசனைகள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு, கர்த்தருக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் குடும்ப ஜெபம் மட்டும்தான். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது தான் ஒருவருக்கொருவர் மனசுல இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அந்த இடத்துல முழு மனதோடு நம்ம ஜெபிக்கும் போது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் பர்சனலான காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு மாற்றங்களை தர முடியும். இன்னொரு நபரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அனனியாவுடைய மனைவி சப்பிராள். அவர் அவங்களுடைய சொந்த நிலத்தை வித்து வரக்கூடிய எல்லா காணிக்கைகளும் கர்த்தருக்காக கொண்டு போய் நாங்கள் கொடுக்க போறோம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல வஞ்சிக்கிறது, இப்போ அனனியா வஞ்சித்தாலும் சப்பிராள் என்ன சொல்லியிருக்கணும், கர்த்தருக்குன்னு நம்ம பொருத்தனை பண்ணிட்டோம், அதுல இருந்து மாறவே கூடாது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுத்துருங்க, நம்மளுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி சப்பிராள் சொல்லியிருக்கணும். அவங்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அனனியா செய்த தவறுக்கு உடன்பட்டவங்களா இருந்தாங்க. ஒருவேளை உங்க கணவர் ஏதாவது தவறதான காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா துணை போகவே போகாதீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறா. அவங்க செய்யற தவறுதலான காரியங்களை நீங்க தட்டி கேட்கணும். ஆண்டவருக்கு இந்த காரியம் பிடிக்காது, பைபிள் அப்படி சொல்லவே இல்லை, இந்த காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது கண்டிப்பா அங்க
ஆண்டவர் அவங்க உள்ளத்துல கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். அப்படி நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் நம்ம வழிநடத்தும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்ம குடும்பம் மாத்திரம் இல்லைங்க, நம்ம குடும்பம் மூலமா பக்கத்துல இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருடைய குடும்பங்களும் ஆஸ்வதிக்கப்படும். இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, ஒருவேளை நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா இருக்கேனா, இல்ல தவறுதலான காரியங்களை என் மூலமா என் பிள்ளைங்க கற்றுக்கொள்ளுகிறாங்களா, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நான் செய்யறவனா இருக்கனா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நீங்க தவறான காரியங்களை மற்றும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நீங்க மன்னிப்புக்கிறங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு தவறுதலான காரியங்களை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்படி சண்டை போடுறதுக்கோ, ஒரு தவறு செய்வதற்கோ, ஒரு பொருளை திருடுவதற்கோ, இல்லை என் கணவர் தவறுதலான வழியில நடப்பதற்கோ, ஒரு லஞ்சம் வாங்குவதற்கோ நான் ஒரு காரணமா இருந்துடவே கூடாது. உங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடக்கிறவங்களா நான் வழி நடத்தணுமே தவிர தேவையில்லாத காரியங்களை என் குடும்பத்தை நானே நடத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு உங்களை நீங்க முழுமையா ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்க குடும்பத்தில் உள்ள ஒருவேளை தவறான காரியங்களில் ஈடுபடுகிறவங்களா இருந்தாலும் குடும்ப நபர்கள்ல எல்லாரையும் நீங்க ஜெபத்துல ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒருவேளை தவறான காரியம், நல்ல காரியங்களை செய்யறவங்களை மட்டும் ஆண்டவர் பைபிள்ல எழுதி வைத்திருக்கலாம்ல. ஆனா இப்படிப்பட்ட தவறுதலான காரியங்களை செய்த பெண்களையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விழுந்துடக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம போயிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம அப்படிப்பட்டவங்களா மாறிவிடாதபடி புத்தியுள்ள ஸ்திரியாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியாய், கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு ஸ்திரியாய் நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்கும் போது அநேகருடைய கண்கள் நம்மளை பார்க்கும்போது சொல்லி இவங்க விசேஷமானவங்க, இவங்களுக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்கு, அவங்க பேசும்போதே ஒரு ஞானம் விளங்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களால கண்டிப்பா சொல்லப்பட முடியுங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம வாழுறதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தாத எந்த காரியத்தையுமே நம்ம செய்யாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரோட சமூகத்துல அதிக நேரம் நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்க முடியும். இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்படிப்பட்டதான நல்ல வழியில நடத்தும்படியாக ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலையிலும் கூட நாங்க கேட்டதான இந்த செய்தியை உடைய கரத்துல நாங்க அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக பெண்கள் ஆண்டவரே சப்பா தவறுதலான காரியங்களை நடப்பதற்கு ஆண்டவரே இயேசப்பா அந்த வேத வசனத்தில் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்க பார்க்கிறோம். ஒருவேளை நாங்களும் அப்படிப்பட்டவங்களா இருந்து விடாதபடி அநேக காரியங்களை எங்க பிள்ளைகளையோ ஆண்டவரே அநேகரை நாங்க தவறுதலான வார்த்தைகளால பேசுனவங்களா இருக்காதபடி, தவறான காரியங்களை வழிநடத்தக்கூடியவங்களா நாங்க இருந்து விடாதபடிக்கு இந்த நாளை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவர்களாய் எங்க பிள்ளைகளையும் எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் நாங்கள் நடத்துவதற்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை இதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை நாங்க செய்திருக்கலாம் ஆண்டவரே. சின்ன சின்ன காரியங்கள்ல கூட எங்க பிள்ளைகளுக்கு நாங்க தவறான ஆலோசனைகளை நாங்க சொல்லியிருக்கலாம்ப்பா. அப்படிப்பட்டவர்களா நாங்க இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்க வளர்க்கக்கூடியவர்களாய் நடத்துவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாய் மாறுவதற்கு ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தாவே உமக்கு பயப்படுகிறவர்களா நீ மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை தங்களுடைய ஆண்டவரே மனது அறிந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தவறான வழியில நடத்தினவங்களா கூட இருக்கலாம். அவங்க இந்த நாளில் உங்களுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் ஒரு விசையா இவர்களை மன்னித்து உங்க ரத்தத்தால கழுவி அவங்க நடக்க வேண்டிய வழியை நீங்க காட்டுவீராக என்று சொல்லி உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாய் வளர்வதற்கு ஒவ்வொரு பெண்களும் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே செய்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நீங்களே எல்லாவற்றிலும் பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.